ഹലോ ഫ്രണ്ട്സ്. അപ്പോൾ ഇന്നൊരു സാഡാன വ്ളോഗാണ്. സാഡാன വ്ളോഗ് என்னென்னா, நம்ம வீடு மாறினனால தூக்கம் இன்னும் சரியாயிട്ടില്ല. അതുകൊണ്ട് தெரியல, எனக்கு மைக்ரேனும் வந்துருச்சு, பீரியட்ஸும் வந்துட்டு. ரெண்டும் சேம் டைமில் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. முன்னாடிலாம் பீரியட்ஸ் வந்ததுன்னா நான் ஏதாவது ஃபுட் ஏதாவது வெளியில் வாங்கி சாப்பிடும், பின்ன வந்து தூங்கிடும், அப்படி தான். ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல, ஹஸ்பண்ட் இருக்கனால அவங்க கண்டி ஏதாவது குக் பண்ணி வைக்கணும்ல. അപ്പം ഞാൻ ഡ്യൂട്ടി ഏർലിയറാக இன்னும் ஃபினிஷ் ஆகிட்டோம். அப்போ வரும்போது சிம்பிளாயிட்டு ஒன்று குக் பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்கன் ப்ரெஸ்ட்டாണ് வாங்கிட்டு வந்தது. അപ്പം ദോശ മാവ് കൂടെ ഇരുന്നത്. അപ്പം ദോശയും ചിക്കൻ ബ്രെസ്റ്റും കറി வைக்கானிட்டாണ് வாங்கிட்டு வந்தது. சிம்பிளாயிட்டு வைக்கலான்னா நான் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு பின்ன ஜஸ்ட்டு டொமேட்டோவும் ஆனியனும் பொட்டேட்டோவும் இட்டுட்டு ஜஸ்ட்டு கறியாக வச்சோன்னா நமக்கு தோசை கூட கூட்டிக்கலாம்ல அப்படின்னு உள்ள ஒரு ஐடியாவில் கறி வச்சுதான்னு. ஏன்னா இந்த நேரம் வச்சுட்டேன்னா, நான் ஆஃப்டர்நூன் கறி வச்சுட்டேன்னா ஹஸ்பண்ட் நைட்டு வரும்போது அவங்களுக்கு கொடுக்குறது எனக்கு ஈஸியாக இருக்கும். அது கொண்டாந்து குக் பண்ணது. மைக்ரேனுங்கிறது எனக்கு தெரியல, ஒரு 3-4 இயர்ஸாக என் கூடவே இருக்குது. ஒழுங்காக தூங்கிட்டு இல்லைன்னா அது வந்துடும், ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இல்லைன்னா அது வந்துடும், இல்லைன்னா நான் கொஞ்சம் ஏர்லியராக தூங்கிட்டேன்னா அது வந்துடும், இல்லைன்னா நான் லேட்டாக தூங்கிட்டேன்னா வந்துடும். அது ஏதாவது ஒரு காரணம் கொண்டு என்கிட்ட வந்துகிட்டே இருக்காங்க. பின்ன பீரியட்ஸ் பற்றி சொல்லவே வேண்டாம். அந்த பெயின் என்னால் தாங்கிக்கவே முடியாது. அப்படி ஒரு பெயினான ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நான் ஃபுல்லும் டேப்லெட் காரியங்கள் தான் யூஸ் செய்துகிட்டே இருக்கும் பெயினை குறைக்க. பட் இப்போ தாங்கிக்கிறது உள்ள ஒரு மனசு இருக்கான்னு, அதனால் உடம்பதை ஏற்றுக்காது சில நேரம், அதனால் டேப்லெட் எடுக்கிறது இருக்கான்னு. ஆனால் எல்லோரும் சொல்லும் சின்ன டைமில், சின்ன வயசுலலாம் இது கல்யாணம் ஆனால் சரியாயிரும். ஆனால் இந்த பீரியட்ஸ் டைம்ங்கிறது எப்போவுமே சரியாகாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஓகே, நம்ம என்ன பண்ணுறது, அதெல்லாம் தாங்கி தானே ஆகணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. കുക്കിംഗ് എന്താണ് ജസ്റ്റ് ഞാൻ കോക്കനട്ട് ഓയിലാണ് യൂസ് ചെയ്തിട്ട് ജസ്റ്റ് ഓണിയൻ പിന്നെ ജിഞ്ചർ ഗാർലിക് ഇട്ടിട്ട് ഓണിയൻ വതങ്ങി വരുമ്പോൾ ഞാൻ ടൊമാറ്റോ ആഡ് ആക്കും. പിന്നെ ടൊമാറ്റോ ആഡ് ആക്കിയിട്ട് അത് ജസ്റ്റ് ഒന്ന് വതങ്ങി വരുമ്പോൾ ജസ്റ്റ് സെയിം പൊട്ടറ്റോയിൽ போட்டுட்டு പിന്നെ சிக்கன் ப்ரெஸ்ட்டும் പിന്നെ மசாலா ஐட்டம்ஸ்லாம் அது கூடயே போட்டுட்டேன். நார்மலி நான் வைக்கிறது மண்சட்டியில் தான். ஆனால் எனக்கு அவ்வளோத்துக்கு உடம்பு சரியில்லை, அப்போ கொஞ்சம் வேகமாக குக் ஆகட்டுன்னு சொல்லிட்டான்னு குக்கரில் போட்டது. ஆனால் நல்ல கறியாக இருந்தது, எனக்கு இஷ்டப்பட்டான்னு பர்சனலி. ஏன்னா நம்ம சொல்லலாம், ஏதாவது ஒரு அவசரத்தில் வைக்கிற கறிகள் நல்லா இருக்கும், ஆனால் நம்ம பார்த்து பார்த்து வைக்கிற கறி லாஸ்ட்டு டேஸ்ட் வராது இருக்கும். அது மாதிரி எனக்கு இந்த கறி பயங்கர ഇഷ്ടപ്പെട്ടു. அப்புறம் தோசையும் ചിക്കൻ കറിയും കൂട്ടി ഞാൻ சாப்பிட்டது. അപ്പോൾ അത്രയാണ് ഗൈസ് ഇന്നത്തെ വീഡിയോ. എൻ്റെ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടാൽ ലൈക്ക് பண்ணி സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് വെച്ചോங்க. അപ്പോൾ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ കാണാം. ബൈ.